கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தில் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி நமக்கு ஃபேமிலியோட நம்ம சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதற்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா முயற்சி செய்வாங்க. ஆனா அந்த குடும்பத்துல நமக்கு என்னதான் நிறைய விஷயங்களை நாம ட்ரை பண்ணி ஒரு சில விஷயங்களை இது பண்ணாலும் கர்த்தருடைய கிருபை இரக்கம் அவருடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைத்து நிற்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு கேள்விக்குறிதான். நிறைய பேரோட வீட்டுல கணவன் மனைவிகள் எப்பவுமே பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நம்ம சந்தோஷப்படுத்துவது, அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை பாத்தீங்கன்னா தியானிச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே நினைப்போம் நம்ம எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாத்தான் அதுக்கு விடமாட்டான். குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு அமைதியை கெடுத்து போடுறதுக்கு அவன் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் யார் மூலியமாச்சும் அவன் வகை தேடுவான். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், நல்ல ஒற்றுமையா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, நம்ம வீட்டுல ரொம்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஏன் அக்கம் பக்கத்துல இருக்கணும்னு இல்ல, சொந்தக்காரங்களே அப்படிதான் நினைப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறது நிறைய பேருக்கு அது பிடிக்காது. குடும்பத்துல அப்பாவும் மகனும் அம்மாவும் மகளும் ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது. பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அன்பை பரிமாறதுக்கு பதிலாக வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ட்டு வாக்குவாதம் தான் பண்ணுவாங்க. அந்த அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். ஒரு சில பேர் நான் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு தேவையில்லை, நான் அமைதியா இருந்துட்டு போயிடுறேன், அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதை பேசி தீர்க்கணும். அப்படி இல்லைன்னா ஜெபத்துல வைக்கணும். கர்த்தரால நம்ம நம்ம நினைப்போம் எங்களுடைய மனசை மாத்தவே முடியல, நான் எவ்வளவுதான் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றார். மனுஷனால முடியாததுதான், நம்மளால முடியாததுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடும்ன்றாங்க. நம்ம தொடர்ந்து ஜெபம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சங்கீதம் 127 அதிகாரம் வசனம் 1 கூட நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 127 அதிகாரம் வசனம் 1 நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் படுகிற பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளன் விழித்திருக்கிறது விருதா. பாருங்க, நம்ம நல்லா காசு சம்பாதிக்கிறோம், பேரு புகழ்லாம் சம்பாதிக்கிறோம். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய பேருக்கு பின்னாடி நிறைய 2-3 டிகிரி இருக்கும், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க, பணம் நிறைய இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்துல எல்லாருமே இருந்தாலும் கர்த்தர் இல்லைன்னா வேஸ்ட், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாரைகள் அதை கட்டுகிறவர்கள் படுகிற பிரயாசம் வருதா. நீங்க என்னதான் மாட மாளிகையில நம்ம இருந்தாலும் அந்த குடும்பத்துல கர்த்தர் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல, அவருடைய இரக்கம் கிருபை இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் கோடி கோடி கோடியா பணம் சம்பாதிச்சாலும் அது ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி, ஜபம் பண்ணி ஒரு குடும்ப ஜபமா நம்ம பண்ணும் பொழுது அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் எப்பவுமே தங்கிட்டேதான் இருக்கும். ஆனா நம்ம யோசிக்கிறோம், எப்படிங்க பிரதர் நான் குடும்ப ஜபம் பண்றது, ஆளாளுக்கு ஒரு ஒரு மூலையில இருக்காங்க. நம்ம சேர்க்கணும், நம்ம பேசணும், வாங்க நம்ம காலையில ப்ரேயர் பண்ணலாம், இன்னும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப ஜபமா நம்ம ப்ரேயர் பண்ணலாம். யோசுவா 24 அதிகாரம் வசனம் 15 கூட நம்ம வாசிக்கும் பொழுது, யோசுவா 24 அதிகாரம் வசனம் 15 வாசிங்க.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இங்க இஸ்ரவேல் மக்களை வந்து தேவன் வந்து தன்னுடைய குழந்தைகளை மாதிரி, குழந்தைகள் தான், அவர் நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். அந்த அளவுக்கு அவர் தாங்கி கொண்டு வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு வந்து உண்மை உள்ளவர்களா இல்லாம அவர் படைத்த அந்த சூரியன், சந்திரன், மரம் எல்லாத்தையும் தொழுது கொண்டுட்டு இருக்காங்க. சிலைய வார்த்தை அதை வந்து தொழுது கொண்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருக்கு அவருடைய மனசு எப்படி இருக்கும். அந்த நேரத்துலதான் யோசுவா இப்படி சொல்றார், நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவி. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா தனியா கர்த்தரை சேவிக்கல. அவரும் அவர் வீட்டாரும் அவருடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஐக்கியமாக இருந்து நமக்குள்ள என்னதான் வந்து பாத்தீங்கன்னா மனசளவுல ஏதோ நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஜபம் ஆராதனை அப்படின்னு வரும்பொழுது அந்த ஒரு காரியம் வந்து நம்மள வந்து எல்லா பகைவரா இருந்தாலும் கூட, உறவினர்கள் இடத்துல பகைவரா இருந்தா கூட நம்ம ஒண்ணு சேர்க்கிறான். கர்த்தர் ஒண்ணு சேர்க்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க, ஒரு 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 வீடு கட்டும்பொழுது அஸ்திபாரம் போடுவாங்க. அந்த அஸ்திபாரத்தை பொறுத்துதான் அந்த வீடு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப வருஷம் வருமா அப்படின்ட்டு எல்லாம் இருக்கும். அந்த அஸ்திபாரம் நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம சபைக்கு வரோம், அட்டண்டன்ஸ் போடுறோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது மாத்திரமே நம்ம குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்துற. நான் வந்து வாரம் வாரம் சபைக்கு போறேன், அதனால எனக்கு கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருந்தா அதை தயவு செஞ்சு எடுத்து போட்டு. சபையில வந்து அட்டண்டன்ஸ் போட்டது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வீட்டுல போயிட்டு வேதம் வாசிச்சு குடும்ப ஜபமா நம்ம வந்து பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்துல ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷத்தை கொண்டு வருவார். நம்ம நினைக்கிறோம் ஒரு சில பிரச்சனைகள் என் குடும்பத்துல இருக்கு, அது யாரு நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவமானம், அசிங்கம் எல்லாமே நாங்க அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். ஆனா அதெல்லாம் தாண்டி கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் தயாரா இருக்கிறார், நாம தயாரா இருக்கிறோமா? அதுதான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில சரி, நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்த டெசிஷன் நம்ம வந்து எடுக்கும் பொழுது, ஒரு நம்மளுடைய மகளுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுதாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கிற வைக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய எக்கச்சக்க காரணங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. அவர் முன்னிலைப்படுத்தாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆரம்பிக்க கூடாது. அது பிசினஸா இருந்தாலும் சரி, படிக்கிற காரியமா இருந்தாலும் சரி, கல்யாண காரியமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தாம எந்த ஒரு விஷயமும் தயவு செஞ்சு ஆரம்பிச்சாரு. அடுத்ததாக கொலோசியர் 3:14 குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சியை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து எல்லா காரியத்திலையும் நம்ம வந்து முன்னிலைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அது ஒண்ணு. கொலோசியர் பூரண சர்க்குணத்தில் கர்த்தராகிய அன்பை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, குடும்பத்துல கண்டிப்பா அன்புங்கிறது கண்டிப்பா தேவை. ஏன்னா கர்த்தர் வந்து அன்பாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் நாமும் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்மளை பகைக்கிறவர்கள் இடத்துல மெயினா நம்ம வந்து அன்பு காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கு. இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொலோசிய சபைக்கு வந்து எழுதுகிறார். ஒரு சில பேர் வந்து காசுக்காக பழகுவாங்க. காசு இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. காசு இல்லதுக்கு பிறகு அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா? அப்படி இருக்காது. ஏதோ ஒரு தேவைகளுக்காக ஒரு சில பேர் வந்து நம்ம கூட இருப்பாங்க.
கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட இருந்து அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாராச்சும் எனக்கு எதுவுமே தேவையில்ல, எனக்கு அப்பாவோட அன்பு இருந்தா போதும். எனக்கு எதுவுமே தேவையில்ல, எனக்கு அம்மாவுடைய அன்பு, பாசம் அது இருந்தா போதும். இருக்காங்களா? சரி, ஓகே. கணவன் இடத்துல எனக்கு பெருசா எந்த ஒரு எதுவும் தேவையில்ல. எனக்கு கணவர் இடத்துல எனக்கு வந்து ஒரு அன்பு கிடைச்சாலே போதும். அவர் வந்து என்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம இருந்தா போதும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை கடைசி வரைக்கும் நிலைச்சு. கணவர் வேண்டாம், அவர் சம்பாதிக்கிற பணம் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல எப்படி வந்து மகிழ்ச்சி இருக்கும்? அப்படி நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். இதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 4ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 4ல அன்பு குறித்து சொல்றாரு பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. பாருங்க, ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு தலைமை இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கணவர். அப்படி இருக்கும் பொழுது எல்லார் இடத்துல அன்பா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அன்பா இருக்கணும்னா அப்ப அவனுக்கு நிறைய பொறுமை தேவை. மத்தவங்க செய்யற தப்ப கூட பொறுமையா எடுத்து சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். அதை விட்டுட்டு நாம எடுத்தெறிஞ்சு பேசணும் அப்படின்னா, பதிலுக்கு பதில் பேசணும் அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு அந்த குடும்பத்தை அவன் வழி நடத்துற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்துதான் அவங்க வந்து வளருவாங்க. அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை போட்டு அடிக்கிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்து குழந்தைகள் வளரும் போது அவங்களும் அதே மாதிரிதான் வளருவாங்க எதிர்காலத்துல. நம்ம சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கிறத விட அவங்க நம்மளை பார்த்துதான் அதிகமா வளர்றாங்க. நம்ம என்ன பண்றோங்கிறத பார்த்துதான் அதிகமா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதே நம்மளுடைய குடும்பத்தார் மீது அளவு கடந்த அன்பை வச்சு பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. ஒரு சில குடும்பத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனைவி கணவரை விட நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல கணவருக்கு பொறாமை இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல. எல்லா ஆண்களை குறித்து சொல்ல ஒரு சில பேர் கண்டிப்பா பொறாமை இருக்கும். நம்மளுடைய மனைவி நம்மளை விட அதிகமா சம்பளம் வாங்குறாங்க, நம்மளுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட ஞானத்துல அதிகமா இருக்காங்க. அதே போல மனைவியும் ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கணவன் இடத்துல பொறாமை கொள்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தவிர்த்து போடணும். ஏன்னா அன்பா இருக்கிறாங்க. இப்ப கணவன் வந்து மனைவியின் இடத்துல அன்பா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த உச்சிக்கு போனாலும் சரி அந்த கணவரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு உதவிகரமா இருப்பாங்க. அந்த அந்த அவங்களுடைய இலக்கு அடைவதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கு வந்து நேர்மையான ஒரு இலக்கா இருந்து அதை அடைய உங்க மனைவி வந்து ரொம்ப பிரயாசப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மனைவியின் இடத்துல அன்பா இருக்கிற அக்கறையா இருக்கிற ஒரு கணவர் கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் அவங்க மனைவிக்கு உதவிகரமா தான் இருப்பாங்க தவிர அவங்களை பிடிச்சி கீழே தள்ள மாட்டாங்க. அதே போல மனைவி கணவன் இடத்துல அன்பா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே புச்சிருக்கு பொறாம இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு சில இடத்துலலாம் நான் வந்து பாக்குறேன், பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துலயும் நிறைய பொறாமைகள் இருக்கு. என் பையன் வந்து என் சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனை மதிக்கிறாங்க. ஆனா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பொறாமை கொள்ற பேரண்ட்ஸையும் நான் பார்த்திருக்கேன். பொறாமை கொள்ற பிள்ளைகளையும் நான் வந்து பார்த்திருக்கேன். ஆனா அன்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. ஒரு சில பேர் தன்னைத்தானே புகழ்ந்துப்பாங்க, நான் அப்படி இப்படி அப்படின்ட்டு. ஆனா ஞானவான்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் தன்னடக்கமா இருப்பாங்க. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பணிவா எல்லார் இடத்துலயும் நம்ம வந்து பேச வேண்டியது அவசியமாக. எடுத்தெடுப்புலயும் நம்ம வந்து கை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை தான் வந்து உண்டாகும். யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்படி குழந்தைங்களா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, மனைவியின் இடத்துல கணவன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிக்க பழகுங்க. தயவு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகளை தயவு செஞ்சு பேசாதீங்க. நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க.
கெட்ட வார்த்தைகள் நம்ம வந்து யோசிக்கணும். என் பிள்ளைகளுக்கு எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் தெரியுது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சண்டையில் நம்ம வந்து பேசியிருப்போம். அது அப்படியே அவங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25. ஒரு குடும்பத்துல எப்படி வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது, முக்கியமா கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா நம்ம வந்து இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிறேன். பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மணவாளன். சபை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருமே சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா சபை. சோ மணவாளன் எப்படி மணவாட்டியின் இடத்துல, அதாவது சபையின் இடத்துல அன்பு கூறுகிறாரோ, அதாவது நம்மளுடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அதே போல மனைவி செய்கிற தவறுகளை கணவர் கண்டிப்பா மன்னிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அதான் புருஷர்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். நாம எல்லா விஷயத்திலும் கரெக்டா பெர்ஃபெக்டா நடக்கிறோமா? மற்றவங்கள இடத்துல நம்ம வந்து கடிந்து கொள்வதற்கு, இல்லைன்னா மற்றவங்களுடைய தப்ப வந்து நம்ம சுட்டி காமிச்சு நம்ம பேசுவதற்கு, யாராச்சும் ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், அதையே காலம் முழுக்க சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. அது அது அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழச மறக்காம அதையே நம்ம புடிச்சு வச்சுக்கிட்டு குத்தி காமிச்சுட்டே இருக்கும். அப்ப குத்தி காமிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த எதிர்க்க இருக்கவங்க அவங்களுடைய மனசு எப்படி கஷ்டப்படும்ங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு. அவரு ஜெயில போய் தண்டனை அனுபவிச்சுட்டு ஒரு ஒரு புது மனுஷனா வெளியே வராரு. ஆனா அந்த அந்த ஒரு எல்லா அவன் 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 பண்ண தப்புக்கு அவன் வந்து தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவனை ஒரு நல்ல ஒரு வேலை கொடுக்காம, அவனை வந்து அவன் பண்ண தப்பையே வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காமிச்சுட்டே இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற முடியும்? நான் இத்தனை வருஷம் நான் வந்து ஜெயில நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டு வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் இந்த சமூகம், இந்த சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னை இன்னும் ஏத்துக்காம நான் இன்னும் தப்பு பண்றவனா தான் வந்து என்னை பாக்குறாங்க அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது, அப்ப அந்த நபர் வந்து எப்படி யோசிப்பாருன்னு பாருங்க. அதே போலதான் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும், பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு அவங்க அதை வந்து கடந்து போகாம பழசு நீங்க வந்து கிளறினீங்க அப்படின்னா, நீங்க கடைசி வரைக்கும் நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நீங்க வந்து போக முடியாது. பின்னுக்குதான் நீங்க போயிட்டு இருப்பீங்க. குடும்பத்துல பிரச்சனை இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல எப்படி வந்து அன்பு இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டுல எல்லாம் மனைவிகள்லாம் வந்து கணவர் ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசி இருந்தாருன்னா அந்த நேரத்தையும் நொடியும் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து நிறைய இடத்துல கணவன்மார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவாங்க. அந்த நேரத்துல கூட மறந்துடுவாங்க. ஆனா ஒரு சில மனைவிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசுனாங்க, டைமு, டேட்டு அவங்க டைரியில கூட நோட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க மைண்டே ஒரு டைரி மாதிரி தான். அந்த அளவுக்கு நோட் பண்ணி வச்சு நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இருக்கும்போது கண்டிப்பா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இன்னும் அதிகமா தான் ஆகும். நம்ம வந்து அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பின்னானவைகளை நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம், கசப்பான விஷயங்களை நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வந்து இழந்து போகிறோம்னா அர்த்தம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22 கூட வாசிக்கும் போது, மனைவியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பாருங்க, இப்போ இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னா என்ன கெட்ட வார்த்தை பேசுறியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். இந்த காலத்துல இப்படி வந்து அதாவது ஏதோ புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ நான் அடிமை அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வேதாங்கமத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க உலகத்தோடு ஒன்று போகாதீங்க அப்படின்றாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் நீங்க வந்து பார்க்கும்பொழுது மனைவி எல்லாம் புருஷனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஓகே, இதுதான் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் போல. புருஷனை மதிக்காம இருந்து அவங்கள வந்து பேசுறதுதான் ஒரு ட்ரெண்ட் போல. சோ நாமும் அந்த ட்ரெண்ட்லயே நம்ம போயிடுவோம்.
யாரு வந்து இந்த காலத்துல வந்து புருஷனுக்கே கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கா? இப்பவே வந்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஏன் நீ வந்து பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்க? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன பழைய பஞ்சாங்கமா? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கீழ்ப்படிவாங்க, எக்ஸப்ட் தன்னுடைய கணவருக்கு மட்டும் கீழ்ப்படியாம. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மரியாதை தருவாங்க, கணவருக்கு மட்டும் மரியாதை தர மாட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்துல அவங்க நினைக்கிறது எப்படி வந்து நடக்கும்? கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? கொஞ்சம் யோசிப்பாங்க. கண்டிப்பா கணவர் வந்து மனைவியின் இடத்துல அன்பு செலுத்தணும். அதே சமயத்துல கணவர் வந்து நிறைய காரியங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் மனைவிக்காக, தியாகம் பண்ணணும். அதே போல மனைவிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, புருஷனை மதிக்கணும், அவனுக்கு எல்லா விஷயத்திலும் சப்போர்ட்டா இருக்கும், அவனுக்கு உதவி. மத்தவங்க கைவிட்டாலும் சரி, என் கணவர் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனம் 12 கூட வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனம் 12, ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. பாருங்க, முப்பரி நூல். பாருங்க, ஒரு ஒரு நூல் இருக்கு, ஒரு நூல் வந்து ஈஸியா வந்து உடைச்சு போட்டுடலாம். இது ரெண்டு நூல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் உடைச்சு போடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முப்பரி நூல் சீக்கிரமா யாராவது. அந்த முப்பரி நூல் யார் யார் தெரியுமா? கணவர், மனைவி, கணவன் மனைவி கூட சேர்ந்து யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு இடையில கண்டிப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்ல அப்படின்னா சாத்தான் அந்த குடும்பத்தை ஈஸியா நிர்மூலமாக்கிடுவான். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம இருந்துட்டு போயிடுறேன், நான் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் கூட கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவன் படுக்கையில படுக்கும் போது கூட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதான் ஒண்டியா இருப்பதை காட்டிலும் இந்த மாதிரி கூட யாராச்சும் இருந்தா நல்லா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிரசங்கிக்காரனும் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 127ஆம் அதிகாரம் வசனம் 3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவர் தரும் பலன். பாருங்க, நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையே இருக்காது. ஒரு சில பேர் வீட்டுல அவங்க எல்லாம் ஏங்கிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு வந்து ஒரு சில காரியங்கள் ஆசீர்வாதத்தை ஈஸியா கொடுத்திருப்பாரு. அதனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாருன்னா அது வந்து நம்ம யோசிக்கணும், இது கர்த்தர் நமக்கு கொடுத்த குழந்தை, நம்மளால உண்டானது கிடையாது. கர்ப்பத்தின் கனி யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6ல வாசிக்கும் பொழுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். என் பிள்ளைகள் வந்து இப்போ என் மனைவி வந்து தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்வாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு முட்டிக்கால் போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. இது வந்து எப்படின்னா பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அப்படின்றாங்க. நம்மளுடைய பிள்ளைகளை நாம எந்த அளவுக்கு வடிவமைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்காலத்துல நல்ல ஒரு கனியை கொடுப்பாங்க. மற்ற இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் அதெல்லாம் பாக்குறதுக்கு பதிலா வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில போறதுக்கு அவன் வழிவகுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு விஷயமா வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளைகள் வந்து செஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, என் பொண்ணுலாம். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூளைக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கும். அதுதான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், இங்கிலீஷ்ல வந்து ஒரு பிரச்சனை
இருந்தா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கறத பிள்ளைகளுக்கு நம்ம இந்த வயசுல இருந்து கத்துக் கொடுக்கணும். எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஈஸியா சமாளிக்கிறதுக்கு அது வந்து அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். யோசிக்கிற திறமையை அவங்களுக்கு வந்து வழிவகுத்து கொடுக்கும் இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஒரு பிரச்சனையை அவங்க கிட்ட கொடுக்கணும். அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு கொடு, சால்வ் பண்ணி கொடு. உனக்கு ஏதாச்சும் உதவினா என்கிட்ட கேளு, ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர்களுடைய பிரெயினை நல்லா வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு உண்டான சாப்பாட்டை நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும். பிள்ளைங்களோடு சேர்ந்து நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், சாக்லேட்டு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயசுலயே நம்ம அவர்களுடைய உடலை நம்ம வந்து கெடுத்து போறோம். அவங்க நல்லா படிக்க முடியுமா? எதிர்காலத்துல நல்லா ஓடி ஆடி விளையாட முடியுமா? இப்பெல்லாம் பெற்றோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துலயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பிள்ளைகள் வந்து அப்பா வாங்கப்பா விளையாடலாம், அம்மா வாங்கப்பா விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வரமாட்டேன்றாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால உடம்பு முடியறது கிடையாது. இதே போன், அதுக்கு பதிலா இந்த போனை பாரு அப்படின்னா அந்த குழந்தை கடைசி வரைக்கும் வெளியே போய் விளையாடாம போனையே தான் பார்த்துக்கிட்டு தான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். பிள்ளைகளை வந்து முக்கியமா நம்ம ஆவிக்குரிய ரீதியில அதிகமா வளர்க்கணும். பைபிள் வாசிக்க வைக்கணும், ஜபம் பண்ண வைக்கணும், கர்த்தருடைய சாங்ஸ் வைங்க. டிவில வந்து சினிமா சாங்ஸ்க்கு பதிலா ஜீசஸ் சாங்ஸ் எவ்வளவோ இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அவர்களுடைய வாயிலையும் சரி அவங்க மனசுல ஆழமா பதிய வைக்கணும்னா குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். நாம எபேசியர் 6:4 கூட வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6:4, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க கடவீர்கள். பாருங்க, வெளி ஆபீஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர், ஒரு வேலை ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அதை ஆபீஸோடய முடிச்சிடணும். அதை கொண்டு வந்து பிள்ளைகளிட வீட்டுல வந்து மனைவியின் இடத்துலயோ பிள்ளைகள் இடத்துலயோ அதை வந்து காமிக்க கூடாது. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு பிள்ளைகள் இடத்து எல்லாருமே கணவன் மனைவியின் இடத்துல அன்பு கூறணும், மனைவி கணவனுக்கு கொடுக்குற எல்லா சப்போர்ட்டையும் மரியாதையும் கொடுக்கணும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து நடக்க வேண்டிய வழியில அவங்களை வந்து நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையான விஷயத்துக்கு மாத்திரம் தான் நம்ம வந்து கோவப்படணும். தேவையில்லாத காரியங்களை நம்ம வந்து கோவப்படக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள வழி நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன நடக்கும், நம்ம ஒரு விஷயம் பண்றோம், கோவப்பட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுறோம், கையை ஓங்குறோம் அப்படின்னா எதிர்காலத்துல இதனால என்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்ட்டு யோசிக்காம நிறைய காரியங்களை வந்து பண்ணிடுறாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கோபம், வெறுப்பு, பழி வாங்குற எண்ணம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நேரிடுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துருது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். பாருங்க, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொல்லோ கோபத்தை எழுப்பும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு தீர்வு தான் காணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற மத்தியில கணவன் மனைவி என்ன நடந்தாலும் சரி, நான் என் கணவரை விட்டு பிரிய மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி நான் என் மனைவி யார் இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்து கண்டிப்பா வர வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா பேசாம விட்டா என் மனைவி என் இடத்துல வந்துருவா அப்படின்ட்டு இல்ல. அது வந்து இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அந்யோன்யத்தை ரொம்ப பிரிக்கும், அன்பை வந்து அப்படியே பிரிச்சு போட்டுரும். இன்னும் ஒரு சில பேர் அப்படி என்ன அப்படின்னா நான் தான் என் கணவரை விட மேலு, நான் தான் என் மனைவியிட மேலா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமையே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரிஞ்சு போயிடும். அது மாத்திரம் இல்லாம மன்னிக்க பழகுங்க தயவு செஞ்சு. கணவரை வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா மன்னிக்க பழகுங்க. பழசு தயவு செஞ்சு பேசாதீங்க.
அதான் மெதுவான பிரதிருத்தம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொல்லோ கோபத்தை எழுப்பும். இப்போ ஒரு மனைவி தப்பு பண்றாங்க அப்படின்னா எடுத்த எடுப்புலயும் நம்ம வந்து, நான் அப்பவே சொன்னேன்ல, ஏன் நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா அப்படின்லாம் நம்ம பேசாம, சரி இந்த ஒரு தடவை நீ பண்ணிட்ட, சரி நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதம்மா, ஒரு ரெக்வஸ்டா கேளுங்க, ரெக்வஸ்டா பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எடுத்த எடுப்புலயும் நம்ம வந்து, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நமக்கும் தெரியாது. நம்ம தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஏன்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வேற ஒரு குடும்பத்துல வந்திருப்பாங்க. அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்ல நம்ம அப்பா, அம்மா சொல்லிக் கொடுத்த பழக்கவழக்கங்கள் வேற வேற மாரி இருக்கும். பேசுற தன்மையும், மத்தவங்க கிட்ட பேசுற விஷயமும் வேற மாரி இருக்கும். ஸோ அப்படி வேற ஒரு குடும்பத்துல இருந்து வரும்பொழுது, நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி சகிச்சுட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கு. இல்லைன்னா நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சோ அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோட தவறுகளை மன்னிக்கணும், மனைவி கணவனுடைய தவறுகளை மன்னிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளோட தவறுகளை மன்னிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம வந்து அதான் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கு, அதனால வந்து சண்டை போடுறோம். ஆனா வயசு ஆக ஆக அந்த சண்டை போடுற அந்த ஒரு எண்ணமே நமக்கு தோணாது. அந்த நமக்கு உண்டான பலனே போயிடும். கடைசியில நம்ம கூட வரவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் கூட கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. மனைவிதான் நம்ம கூட, நம்ம அப்பா அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா வயசான காலத்துல இறந்து போயிடுவாங்க. அப்போ நமக்கு கடைசியில் நம்ம வந்து நோயில படுக்கும் பொழுது நமக்கு யாரு வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம வந்து முடிவுக்கு ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான வழியை தான் நம்ம வந்து பார்க்கணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 19. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஜெபத்தினால முடியாத ஒரு காரியமே கிடையாது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 கூட வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் பயங்கரமா பிரிஞ்சு கிடக்குது. அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டுக்கிட்டு, அக்கா தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தர் நினைக்கிறார், அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, ச்சே நம்ம அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும், நம்ம அண்ணன் தங்கச்சி எல்லாருமே நான் வந்து ஒற்றுமையா இருக்கணும், அதற்காக நான் வந்து தொடர்ந்து ஜெபிக்க போறேன். இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க நினைச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, கர்த்தர் அந்த குடும்பத்தை எல்லா விஷயத்தையும் தாண்டி அந்த குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியவர. விசுவாசத்தோட நம்ம வந்து ஜெபிக்கணும். அதான் சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்கிறார், அதே விஷயத்துக்காக மத்தவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜெபிச்சாங்க அப்படின்னா கர்த்தர் எல்லாருடைய நம்ம எல்லாருமே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம சபையில ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்காக நான் மட்டும் ஜெபிக்காம இங்க இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருமனப்பட்டு அந்த ஒரு காரணத்துக்காக கர்த்தர் இடத்துல விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது பாருங்க, அதுதான் சொல்றாரு, பூமியில நீங்க ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க, அப்படிப்பட்ட நோயாளிக்கு அவங்க வந்து கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அந்த நோயை எடுத்து போடக்கூடியவரா இருக்கிறார். அதனாலதான் நம்ம இந்த அறிக்கையில கூட ஒரு சில நேரங்கள் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்காக நீங்க உங்க குடும்ப ஜெபத்துல தனியா நீங்க வந்து பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஏன் சொல்றோம்.
நம்ம அந்த நேரத்துல வந்து எல்லாருமே ஒருமனப்பட்டு அந்த நம்ம நம்ம சபையில ஒரு ஆத்மாக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அவங்களுக்காக நீங்க உங்க குடும்ப ஜெபத்துல நீங்க வந்து பிரேயர் பண்ணுங்க அப்படின்னா, கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் வந்து கேட்கிறார். ஏன்னா நம்ம அந்த ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டிருக்கோம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையவும் வந்தேன். பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் குற்றம் சுமத்துறாங்க. சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஏசாயா 9:6 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, ஒரு குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஏன்னா இங்க கிளியரா சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்றாங்க. அதே சமயத்துல ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், சத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, இதுல நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா சமாதான பிரபு. குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை எடுத்து போடுறதே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அந்த சந்தோஷத்தை கொடுத்து குடும்பத்துல நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்திலேயே நமக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்கிறத நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில கம்ஃபர்ட்ல நம்ம வந்து இருப்போம். ஓகே, என்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடும். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள மனசுக்குள்ள நல்ல ஒரு சமாதானம் இருக்குமா, நல்ல ஒரு அமைதி இருக்குமா, ஐயோ நம்ம காசு எங்கடா எடுத்துட்டு போயிட போறாங்க, என்கிட்ட இருக்கிற காசு எங்கடா போயிடும் அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோட ஒரு பயத்தோடய நம்ம வந்து இருக்கோம். நிறைய விஷயங்கள், ஐயோ இப்ப இருக்கிற காசு நாளைக்கு இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, நான் நடு தெருக்கு வந்துட்டேன்னா என்ன பண்றது, அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து நேரிடும். நம்ம வந்து யோசிப்போம். அப்போ பணத்தினால நம்ம நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அமைதி, சமாதானம் யாருனால மாத்திரம் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அதாவது நம்ம படிக்கிற, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரி இருக்கு அப்படின்னா அந்த எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கும், நல்ல ஒரு அறிவு கொடுக்கும். ஆனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவையை நமக்கு வந்து உண்டு பண்ணிக்கிறாங்க. அதை யாருமே நம்ம வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம். எனக்கு கிடைக்கிற இந்த ஆசீர்வாதம் எல்லாமே நான் என் சுயமா சம்பாதிச்சு, நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சேன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் தவிர, அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே நம்ம வந்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என் குடும்பத்துல கர்த்தரை முன்னிலைப்படுத்துறேனா, என் குடும்பத்துக்கு மத்தியில நான் வந்து கர்த்தரை முன்னிலைப்படுத்துறேனா, எல்லா விஷயத்திலையும் நான் வந்து அவரிடத்துல நான் ஜெபிக்கிறேனா, எல்லா விஷயத்திற்காகவும் குடும்ப பிரேயர் நான் வந்து பண்றேனா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருடைய தவறுகளை நான் வந்து மன்னிக்கிறேனா, அவர்களிடத்துல நான் அன்பா பேசுறேனா, அக்கறையா நடந்துக்கிறேனா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்பிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா அதை ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல தொடர்ந்து சந்தோஷம், சமாதானம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை பார்த்து நிறைய பேரு பொறாமைப்பட்டாலும், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாதியை நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தாலும், எந்த ஒரு வாதியும் நம்ம குடும்பத்தை அணுகவே அணுகாது. நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி கர்த்தர் நம்மளை அபரிவிதமாக உயர்த்தக்கூடியவரா இருப்பார். இன்னைக்கு நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 128 சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க,
விஷயம் என்னன்னா, கர்த்தர் பார்த்தா என்ன, பார்க்க காட்டி என்ன, எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம பாத்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல கணக்கு ஒப்பிக்கணும். நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் செயலுக்கும் இந்த விஷயத்தினால கர்த்தர் பிரியப்படுவாரா? இந்த விஷயத்தினால நான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? இல்லைன்னா நான் துணிஞ்சு கர்த்தர் என்ன தண்டிப்பாருன்னு துணிஞ்சே நான் ஒரு சில தவறுகளை பண்றேனா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதுவே நம்ம கர்த்தருக்கு பயந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பாவங்களை விட்டு துணிஞ்சு செய்கிற பாவங்களை விட்டு நம்ம பின்வாங்கி போவோம். அதான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.